போட்டோவையே பார்த்துட்டு இருந்தா மாப்பிள்ளை எப்ப பாக்குறது? அவர்தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாருன்னு சொல்றேனேப்பா. யாராட்டும் போயிருந்தோம்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே மாப்பிள்ளைய பாத்துருக்கலாம் இல்ல. அந்த பைலட் ட்ரெஸ்ஸோட அந்த பிளைட்டை விட்டு இறங்கி வரத பார்த்தாலே மாமனாருக்கு ஒரு திருப்தி தானே. நான் என்னப்பா செய்வேன்? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அவர் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காரு. மாமா என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல போட்டோவுல நெஞ்சளவு தானே இருக்குது, கை கால்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்தேன். இல்ல அதுக்கு மேல கைய உதற வேணாம், கையில இருந்து ஒரு கை வந்துடும். மாப்பிள்ள என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், எதுலயுமே சந்தேகப்படுவேன். நீங்க தான் எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்கன்னு சொன்னாங்க, எதுக்காக சந்தேகப்படுறீங்க? எங்க அப்பா போலீஸ் உத்தியோகத்துல இருந்தவர், அவருடைய ட்ரைனிங் எனக்கு. அது மட்டும் இல்ல, நான் நிறைய மர்ம நாவல்லாம் படிப்பேன். ஆமா, நீங்க இந்த மர்ம நாவல்லாம் படிக்க கூடாது, அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கு. மாப்பிள்ள பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, வயசானவன் சொன்னீங்க எனக்கு கோபம் வராது, கெட்ட கோபம் வரும். ஐயோ மாப்பிள்ள, வயசுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்ல. 5 வயசுல ஒருத்தன் அழுது வடிகிறான், 50 வயசுல ஒருத்தன் சிரிச்சு மகிழறான். அவன் தேக பயிற்சி பண்றானே தவிர யாரும் மனப்பயிற்சி பண்றது இல்ல. பரவாயில்லையே, நீங்க மர்ம நாவல்களை படிச்சாலும் வாழ்க்கை தத்துவங்களையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இல்லன்னா இன்னும் 3 மாசம் தாண்டா நீ உயிரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்லியும் நான் இவ்வளவு ஹாப்பியா இருப்பேனா? மாப்பிள்ள, இப்ப நீங்களே ஏரோப்ளேன்ல இருந்து வந்து செத்து போறீங்கன்னு வச்சுங்க, அதுக்காக என் பொண்ணு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா அது எனக்கு பிடிக்காது. என்னது 2 பேரும் பேரஞ்சமா நிக்கிறீங்க? நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். மாமா, நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு தங்கறதுக்கு வசதியா இருக்கணுங்கிறதுக்காக முந்தி இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு பெரிய வீடா பிடிச்சிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்க? இங்கதான் நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்ன மாமா, நீங்க அடிக்கடி பயமுறுத்திட்டே இருக்கீங்க. நீங்க அந்த வீட்டை காலி பண்ணி இருக்கப்படாது. ஏன் மாமா? நீங்க காலி பண்ணாம இருந்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள நான் விசாரிச்சிருப்பேன், இவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறாங்களா, சந்தோஷமா இருக்காங்களா. அதை கெடுத்து விட்டீங்களே. இப்படித்தான் ஒரு நாவல். ஐயோ மாமா, உங்க கூட பேசிட்டு இருந்தா நான் நாவல்ல மாட்டிக்கிறேன். நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே. ஏன்பா, சங்கர் முன்னெல்லாம் நம்ம பக்கமே வரமாட்டான். ஆனா கொஞ்ச நாளாவே சாயங்காலம் ஆனா வந்துடுறான். ராத்திரி 10 மணி ஆனாலும் வீட்டுக்கு போறதே இல்ல. என்னப்பா விஷயம்? எல்லாம் நம்ம கேஸ் தான். வீட்டுல சம்சாரத்தோட ஒத்து வரல, வீட்டுக்கு போய் சங்கடப்படுவானேன்னு பொழுது எங்கேயே கழிக்கிறான். செகண்ட் மேட். ஓ, ஐ எம் சாரி, ஐ எம் கன்ஃபியூஸ்ட். கொஞ்ச நாளாவே உனக்கு குழப்பம்தான். நெக்ஸ்ட் கேம் ஆடலாமா? ஓகே. அம்மா, மணி 10 ஆக போகுது. இன்னும் எவ்வளவு நேரம் தான் அவருக்காக காத்துட்டு இருப்பீங்க? நீங்க சாப்பிடுங்கம்மா. அவ சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டதாம்மா எனக்கு பழக்கம். 15 வருஷ பழக்கத்தை இப்ப மாத்திக்க முடியுமா? அவர் மட்டும் அந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டாரு. எப்பவும் 6 மணிக்கு வர்றவரு இப்ப கொஞ்ச நாளா லேட்டா தானே வர்றாரு. அதுதாம்மா எனக்கு கவலையா இருக்கு. சங்கரா, சாப்பிட்டு மேல போப்பா. எனக்கு பசி இல்ல. தினமுமா பசி இல்ல? டே, லலிதாவும் உனக்காக சாப்பிடாம இருக்காடா. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாமா. அவருக்கு என் மேல கோபம், அது சரியா போயிடும். சரியா போயிட்டா சந்தோஷம் தாமா.
இருக்காங்க. எதுக்காக அவங்களை இப்படி பட்டினி போட்டு சித்திரவதை பண்றீங்க? வீண் பிடிவாதம் தான் பலருடைய வாழ்க்கையே கெடுத்திருக்கு. நான்சென்ஸ். அந்த அம்மா தான் எனக்கு உபதேசம் பண்றாங்கன்னா நீயும் பண்ண ஆரம்பிச்சியா? இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காதது ஒண்ணு இருக்குன்னா அது மத்தவங்க எனக்கு புத்தி போதிக்கிறது தான். போதிக்கிற அளவுக்கு நானும் மோசமானது இல்ல, உங்களுக்கு அந்த தகுதி கிடையாது. Yes, that is the modern trend. You are absolutely correct. We must improve the efficiency of students. We will do it. Good morning, sir. Good morning, Mr. Shankar. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எனக்கு பிறகு இந்த சீட்ல கல்லூரி தலைவரா இருக்கிறதுக்கு உங்க பேரை நானும் ப்ரொஃபசர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணோம். கல்லூரி ஸ்தாபகர்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. இன்னையில இருந்து நீங்க தான் பிரின்சிபல். Oh, thank you, sir. But I am a small man. No, you are modest. இதுல சின்னவங்க பெரியவங்கிறதே கிடையாது. தகுதி உள்ளவங்களுக்கு தான் தலைமை. அதுதான் இப்ப நாட்டுல உருவாயிட்டு வர நிலைமை. கங்க்ராச்சுலேஷன். Thank you, sir. Congratulations. Thank you. Come back. Thank you. ஸ்னாப் எடுக்கிறப்ப அந்த ஸ்மோக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி முடியுமா சார்? இஷ்டப்பட்ட ஒழுங்க பரவாயில்ல. அம்மா 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 சீக்கிரம் ஆயிடுங்க. லலிதா, சங்கரன் இன்னும் வரலையம்மா. எவ்வளவு நேரம் தான் அவனுக்காக காத்துட்டு இருப்பேன். நீ புறப்படு, அவன் வந்ததும் நான் சொல்றேன். இல்லம்மா, அவர் இல்லாம நான் தனியா போறதுல எனக்கு என்ன பெருமை, அவருக்கும் தான் என்ன பெருமை. நான் போகலம்மா. லலிதா, கல்யாணமாகி 25 வருஷம் சீரும் சிறப்புமா, எல்லா செல்வங்களோட ஒரு தம்பதிகள் வாழ்றது சாதாரண காரியம் இல்லம்மா. அப்படிப்பட்ட பாக்கியம் உன் சொந்த அப்பா அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு. அதனுடைய அடையாளமா நடக்கிற இந்த விழாவில வீட்டுக்கு மூத்த மகன் நீ இல்லாம எப்படிம்மா? இதோ நீ புறப்பட. இதே உன்னுடைய பரிசா உங்க அப்பா அம்மாவை கொடுத்துட்டு வாம்மா. எடுத்துமா. இது யாருதம்மா? என்னுடையதான். எங்க அப்பா சங்கரன் தாத்தா கொடுத்தது. வேண்டாம்மா. இது என்னுடையதாச்சே, விலை உயர்ந்ததாச்சேன்னு நீ தயங்க இல்லம்மா? லலிதா, உன்னை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லம்மா. அதோட இதுவும் இந்த வீட்டு பொருள் தான். அங்க யார் யாரோ என்னென்னமோ பரிசெல்லாம் கொண்டு வருவாங்க. நீ சும்மா போறதும் தவறு, சாதாரண பரிசுகளை கொடுக்கறதும் பெருமை இல்லை. அதோட அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க ஒரு பரிசு கொடுக்க இதை விட நல்ல சந்தர்ப்பம் வராதுமா. அம்மா, உங்களுக்கு என்ன எவ்வளவு வந்து லலிதாமா இன்னும் வரலையம்மா? அவ என் மகள் அமைச்சிருந்தா வந்திருப்பா. இப்ப ஒரு வாத்தியாருடைய மனைவி தானே. மாச கடைசி கையில பணம் இருந்திருக்காது. வெள்ளி விழாவுக்கு வரும்போது வெறும் கையோட வர முடியுமா? அதனாலதான் அவரும் வரல, அவளையும் வரவில்லை. உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஏமா இவ்வளவு நேரம்? ஆமா, சங்கர் வரல? அவரு வீட்டுக்கே வரல. இந்தாமா உங்க வெள்ளி விழாவுக்கு உங்க மாப்பிள்ளை கொடுத்த. தேங்க்யூ. எக்ஸ்பென்சிவ் பிரசன்ட். வைர நெக்லேஸா? ஆமா, மாச கடைசி ஒரு ஏழை வாத்தியாரால உங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச பரிசு இதுதான். சார், என்னம்மா லலிதா, உனக்கும் சங்கருக்கும் எங்க பரிசு. தேங்க்யூ. அக்கா, உனக்கு எடுத்த சேலை ஏன் செலக்ஷன் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நோ நோ, இப்பவே கட்டிக்கணும், இல்லன்னா உங்களோட பேச மாட்டேன். என்னம்மா லலிதா, வந்திருக்கவங்க கூட புருஷ மனைவியா ஜோடி ஜோடியா வந்திருக்காங்க. வீட்டுக்கு மூத்த மக தனியா வந்திருக்கியே. அவருக்கு காலேஜ்ல நிறைய வேலை, கொஞ்ச நாளா நைட்ல லேட்டா தான் வர்றாரு. அப்படி நீ நினைச்சிட்டு இருக்க போல இருக்கு. உன் புருஷன் சாயந்தரம் நேரம்லாம் லெப்ல தான் இருக்காராம். என் தம்பி சொன்னான்.